ஒரு கப்பல் ரொம்ப நாளா லவ் பண்ணி இப்பதான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல ஒரு பெரிய போர் வந்துருச்சு. வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் போர் படையில வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு ராஜா ரூல் போட்டாரு. அதனால இந்த ஹஸ்பண்ட் வந்து போர் படைக்கு போயிடுறாரு. ரொம்ப நாள் அந்த போர் நடக்குது. அப்புறம் வெற்றி பெற்று எல்லா போர் படையினரும் வீடு திரும்புறாங்க. வீடு திரும்பின பிறகு அந்த ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி மாதிரி இல்ல. ரொம்ப ஒரு கோவக்காரரா, தொட்டதுக்கெல்லாம் சிடு சிடுன்றாரு. வைஃபுக்கு அவர் முன்னாடி மாதிரியே இல்லைன்னு ரொம்ப வருத்தம். சரி, நம்ம ஊர்ல ஒரு துறவி இருக்காரு. அவர் போய் பார்த்தோம்னா ஏதாவது மருந்து கொடுப்பாரு, சரி பண்ணலாம் அப்படின்னு அவர் போய் பார்த்துட்டு, ஐயா இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் ரொம்ப கோவக்காரர் ஆயிட்டாரு, அவரை சரி பண்ண ஏதாவது மருந்தோ இல்ல தாயத்தோ கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, அவர் போர்க்காலத்துல இருந்ததுனால கொஞ்சம் மனசு இறுக்கி இருக்கும், நீங்க கொஞ்சம் அன்பு காமிச்சீங்களே சரியாயிடுவாரு அப்படின்னு சொன்னாரு அந்த துறவி. இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு நம்ம ரொம்ப அடம்பிடிச்சாங்களாம். சரி, வேற வழி இல்லாம அவர் சொன்னாரா, ரொம்ப கஷ்டமா அப்படின்னாராம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என் புருஷனுக்காக நான் செய்வேன், அது என்ன வேணும்னு சொல்லுங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னாலாம். இந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு புலி கன்சீவா இருக்கும், அந்த புலியோட ஒரு மீச முடிய புடிங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் ஒரு தாயத்தை பண்ணி கொடுக்குறேன், புருஷன் கையில கட்டினா அவர் சாந்தமாயிடுவார் அப்படின்னாராம். சரி பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு அந்த காட்டுக்குள்ள அந்த புலியை கண்டுபிடிச்சிட்டு அந்த பெண் புலியை எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்னு அந்த புலி இல்லாத நேரமா அது புகையில போய் சாப்பாடு வைக்கிறது. அந்த புலி வந்து யோசிக்குது, இன்னும் இங்க சாப்பாடு இருக்கு, இந்த இடத்துல வந்து யாரோ மனுஷன் வந்து போன வாடை வருது அப்படின்னு பார்த்தது. அதனால அந்த சாப்பாடை கூட சாப்பிடல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புலி வந்து யாரோ வராங்க, நம்மளுக்கு கெடுதல் பண்ணல, சாப்பாடு வைக்கிறாங்க நம்பி அந்த சாப்பாடை சாப்பிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொம்பளை வந்து போறத அந்த புலி புரிஞ்சுக்குது. சரி, அவங்க எதுவும் பண்ண வேண்டாம், நமக்கு சாப்பாடு தானே வைக்கிறாங்கன்னு நம்பிக்கையா இருக்குது. சில நேரம் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புலி இருக்கும் போதே அவங்க போய் தைரியமா சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த புலி தைரியமா தூங்குது. அப்படியே அந்த புலி அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த புலி நல்லா தூங்கும் போது இவங்க சாப்பாடு வச்சுட்டு புளியை லைட்டா வருடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. புலி நல்லா தூங்குது. டக்குன்னு அது ஒரு மீச முடிய புடிங்கிட்டு வந்து அந்த துறவிகிட்ட கொடுக்குறாங்க. ஐயா, உயிரை பணி வச்சுட்டு வந்திருக்கேன், அந்த தாயத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு. துறவி அந்த முடியை பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டாங்க. யோ, என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி போட்டி அப்படின்னு கோவத்துல கேக்குறாங்க. கோவப்படாதமா, இந்த மாதிரி ஒரு மருந்தோ தாயத்தோ கிடையாது. புலியோட குணமே மனுஷனை வேட்டையாடுறது தான். உன்னால அன்பு காமிச்சு அந்த புலியவே ஃப்ரெண்டாக்க முடியும்னா, உன் கணவன் உன் மேல அளவுக்கு அதிகமா காதல் வச்சிருந்த காதலன் தானே, கொஞ்சம் அன்பு காமிச்சுனா சரியாயிடுவான், வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாராம். ஒருவேளை அந்த ஹஸ்பண்ட் போயிட்டு என் வைஃப் ரொம்ப கோவப்படுறா அப்படின்னு அந்த சாமியார் கிட்ட மருந்து கேட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அதுக்கு மருந்து தெரிஞ்சுன்னா நான் ஏன் சாமியார் அவன் கூட வந்து உட்காருன்னு சொல்லியிருப்பாரு.